மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் மன தெளிவை கொடுக்கறதுக்காக இந்த வக்கர சனி வரும். ஏன்னா மீன ராசியிலேயே சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. தன்னுடைய இயக்க நிலையை ராசியிலேயே சனி பகவான் மாற்றும் பட்சத்தில் வக்கரத்தில் ஒரு பாவ கிரகங்கள் பின்னோக்கி வரும் பட்சத்தில் அது நல்ல பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க சாதகத்தில். சகோதர வழி உறவுகளுக்குள்ள இருந்து வந்த கருத்து மோதல்கள் சரியாகும். நண்பர்கள் அல்லது இவங்க நேசிச்சவங்க இவங்களை விட்டு விலகி போனாங்கன்னா அவங்க திரும்ப இவங்ககிட்ட வந்து சேரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. 4 வருஷம்லாம் காசு பணத்துக்கெல்லாம் படாத பாடு பட்டுட்டேங்க நான் அப்படின்லாம் மீனராசி நிறைய புலம்பியிருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு இவங்க தான் அள்ளி செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க தேவைக்கே இவங்களால பூர்த்தி பண்ணியிருக்க முடியாது. பட் அடுத்து வரக்கூடிய 5 மாத காலம் பொருளாதார தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்யும். மீனராசி என்பர்கள் சார். ஸோ இந்த மீனராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்களை நிகழ்த்த காத்திருக்கார்? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் மன தெளிவை கொடுக்கறதுக்காக இந்த வக்கர சனி வரும். ஏன்னா மீன ராசியிலே சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. தன்னுடைய இயக்க நிலையை ராசியிலேயே சனி பகவான் மாற்றும் பட்சத்தில் வக்கரத்தில் ஒரு பாவ கிரகங்கள் பின்னோக்கி வரும் பட்சத்தில் அது நல்ல பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து மனசு ஒரு டைலமோலே அவங்க வாழ்க்கை போயிருக்கும். கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ஒரு 4 வருஷத்தை அவங்க தனியாகவே பிரித்து பார்க்கலாம். சார் கஷ்டம் தெரியாமல் வளர்ந்தோம், சோகம் தெரியாமல் வளர்ந்தோம் சார். ஆனால் இந்த 4 வருஷம் வாழ்க்கையை பிரித்து எடுத்துருச்சு. எதெல்லாம் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டோம். அது நம்பிக்கை துரோகமாக இருக்கட்டும், பண விஷயத்தில் இருக்கிற ஏமாற்றமாக இருக்கட்டும், அல்லது குடும்ப விவகாரங்களாக இருக்கட்டும், ஏன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸே எங்களுக்குள்ளே போயிடுச்சு சார், நாங்களாம் இப்படி இருப்போமா அப்படின்லாம் நினச்சி பார்த்ததே இல்லைன்னா நிறைய மீனராசிக்காரர்கள் புலம்பி இருப்பாங்க. பட் இந்த 7.5 சனி காலத்தில் சனி வக்கரம் அடையக்கூடிய நிலை என்பது, அதுவும் ஜென்மத்திலே சனி வக்கரம் அடையும் பொழுது நிச்சயமாக உடலளவிலும் மனதளவிலும் பெரிய தெம்பு மீனராசிக்கு ஆண்டவன் கொடுப்பார். உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது அல்லது ஹெல்த் வைஸில் எனக்கு பயமாக இருந்துகிட்டு இருக்குது, ஏதாவது ஒரு ஆன்சியஸாகவே லைஃப் போகுது, அடுத்தது என்ன, நாளைக்கு இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்லாம் ஒரு குழப்பம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் மனத்தெளிவு கடவுள் தருவார். உன் வாழ்க்கை இதுதான்ப்பா, இதுதான் உனக்கு நடக்க போகுது, இப்படின்னு இருந்தீங்கன்னா உன் லைஃப் இப்படி சக்ஸஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் பட்டவர்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டும் அடுத்த 5 மாத காலம். அதற்கு அடுத்தது நிறைய முடிவுகள் முயற்சிகளை தீர்க்கமாக எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய காலமாக மீனராசிக்கு இருக்கும். ஸோ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக நிறைய விஷயங்கள் தொடங்கணும்னு நினைப்பாங்க. டைலமோலே மனசு ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். இது செஞ்சால் இப்படி ஆகிடுமோ, அதை செஞ்சால் அப்படி நடந்துருமோ, இதை பண்ணலாமா வேணாமா, இதை பண்ணியிருந்தால் இன்றைக்கி நம்ம எங்கேயோ இருந்திருப்போமே, இப்படிலாம் நிறைய வாய்ப்புகளை அவர்கள் தவற விட்டுருப்பாங்க. அதே மாதிரி நிறைய எண்ணங்களுக்குள்ளே ஆட்பட்டு எதையுமே பண்ண முடியாத போகிற போகில் போவோம் அப்படின்லாம் நினச்சி வாழ்ந்திருப்பாங்க. பட் அந்த விஷயங்கள் மாறும். தான் லைஃபுக்கு என்ன தேவையோ அதை தேர்ந்தெடுத்து அதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி முயற்சி ஸ்தானத்தின் மீது பதிந்த அந்த சனியினுடைய பார்வை இப்போ கொஞ்சம் மந்தமாகிறதுனால இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். சகோதர வழி உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த கருத்து மோதல்கள் சரியாகும். நண்பர்கள் அல்லது இவங்க நேசித்தவங்க இவங்களை விட்டு விலகி போனாங்கன்னா அவங்க திரும்ப இவங்ககிட்ட வந்து சேரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப விவகாரங்கள்லையும் பர்சனல் லைஃப்லையும் நிறைய பாதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஃபேமிலியில் ஒன்று போனால் ஒன்றுன்னு நிறைய பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் மாறும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். குறிப்பாக ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த 4 வருஷம்லாம் காசு பணத்துக்கெல்லாம் படாத பாடு பட்டுட்டேங்க நான் அப்படின்லாம் மீனராசி நிறைய புலம்பியிருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு இவங்க தான் அள்ளி செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க தேவைக்கே இவங்களால் பூர்த்தி பண்ணியிருக்க முடியாது. பட் அடுத்து வரக்கூடிய 5 மாத காலம் பொருளாதார தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்யும். இவங்களுடைய வார்த்தைக்கு அங்கீகாரத்தை கடவுள் கொடுப்பார். இவங்க எங்கே இருந்தாலும் அவங்க எடுக்கிற செயல்கள் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படும். அதே மாதிரி 10 இடத்துல சபையில் இவங்க நின்றுட்டு இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வச்சு இவங்களை நல்லபடியாக மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா அப்படி வாழ்ந்தவங்க தான் மீனராசி. இந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து தகுதி இல்லாதவங்களாம் நம்மளை ஒரு வார்த்தை பேசுகிறாங்களே, நேற்றுக்கு வாங்கன்னு சொன்னவா இன்றைக்கி நீ வாப்போன்னு பேசுதே அப்படின்லாம் வருத்தப்பட்டிருப்பாங்க. பட் அந்த கவலைகள் எல்லாம் கடவுள் அருளோடு மாறும். குறிப்பாக மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் அடுத்த 5 மாதத்தில் ஒரு சொத்து வாங்குவாங்க. ஒன்று வீடு வாங்குவாங்க, அல்லது ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்குவாங்க, அல்லது ஒரு குண்டுமணி தங்க மாதிரி இவங்க பேரில் வாங்குவாங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகள் 100% இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசை சார், எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினச்சா வாங்குவாங்க, ஒரு கார் வாங்கணும்னு விருப்பப்படுறேன், கண்டிப்பாக அது அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கடவுள் தருவார். நிறைய திறமை இருக்கும், ஆனால் தொழிலில் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமலே இருந்தது லாஸ்ட்டு 3 வருஷம். நான் பக்கத்தில் இருந்து நிறைய பேரை ரன் பண்ணுறேன் சார், என் வண்டியில் உட்கார்றவங்க பெரிய ஆள் ஆயிடுறான், நம்ம ஆலோசனை கேட்டு ஸ்டார்ட் பண்ணுற விஷயங்கள் சக்ஸஸாக போகுது, என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எங்கேயோ இருக்காங்க, என்னால் ஷைன் பண்ண முடியலன்னு நினச்ச மீனராசிலாம் கண்டிப்பாக இந்த 5 மாத வக்கர சனி காலகட்டங்களில் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
ஓகே. அவங்க எதை தொட்டாலும் வெற்றி அடைவாங்க. அதே மாதிரி இன்ன வரைக்கும் அடுத்தவங்கள கைட் பண்ணவங்க இனிமேல் தன்னைத்தானே மோல்டு பண்ணி அதில சக்சீட் பண்ணுவாங்க. தனக்கான வாழ்க்கைய தொடங்குறதுக்குரிய காலமாகவும் இந்த காலம் அவர்களுக்கு 100% அமையும். ஓகே. பிள்ளைகள நினைச்சு நெறைய கவலை மீனராசிக்கு இருந்துகிட்டே இருந்தது. அவங்களுக்காக வசனப்பட்டாங்களோ இல்லையோ, குழந்தைங்களுக்காக நெறைய வசனப்படுவாங்க. பட் அந்த கவலைகள் எல்லாம் மாறும். பிள்ளைகளால் இவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். இவங்களால பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி கடந்த ஒரு 1½ வருஷ காலம் நெறைய கடன் சுமையில மீனராசி மாட்டி தவிச்சிருக்கும். நெறைய பணத்தை இழந்திருப்பாங்க அல்லது ஏமாந்திருப்பாங்க. 6ல கேது. எதுக்கு தான் செலவு பண்ணேன்னு தெரியல. யார்கிட்ட குடுத்தேன்னு தெரியல. எதுக்கு இதில போய் இன்வெஸ்ட் பண்ணேன்னு தெரியல. எப்படி வந்துச்சு, எப்படி போச்சுன்னே தெரியலையே கடவுளே! திருப்ப கூட எடுக்க முடியலையே! கிணத்துல போட்ட கல்லு மாரி போச்சே! அப்படின்லாம் நெறைய வருத்தப்பட்டுருப்பாங்க. ஸோ இழந்த செல்வத்தை மீட்கக்கூடிய வழியை கடவுள் ஏற்படுத்தி குடுப்பார். நீங்க ஓகே. லட்சம் விட்டுட்டீங்க, உடனே லட்சம் கிடைச்சிரும் நான் பொய் சொல்ல விருப்பப்படல. ஓகே. எந்த வழியில பணம் போச்சோ, ஸோ அந்த செல்வங்களை மீட்பதற்குரிய வழிகளையும், அதுக்குரிய ஆற்றலையும் ஆண்டவன் ஏற்படுத்தி குடுப்பார். அதுல ஒரு நல்ல விதத்துல நீங்க பயன்படுத்தணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். ஓகே. அதே மாதிரி போட்டிகள் விலகும், பொறாமை விலகும், சூழ்ச்சிகள், துரோகங்கள் எல்லாமும் உங்கள விட்டு தானா ஓடிடும். நேற்று எதிர்த்தவர்கள் அத்தனை பேரும் இன்று உங்களுடைய நண்பர்களாக, நலம் விரும்பிகளாக மாறுவார்கள். அதே மாதிரி தீராத நோய் ஏதாவது உடம்புல இருந்துச்சுன்னா சரியாகும். மனப்பதட்டம், மனக்குழப்பம் இருந்துச்சுன்னா சரியாகும். அதற்கு அடுத்தது இல்லற வாழ்க்கையில் இருந்து வந்த பல சவாலான விஷயங்கள் எல்லாம் மாறும். கல்யாண வயசுல இருந்து கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு சார். 3, 4 வருஷமா வரன் பார்க்குறோம், கூடி வரலன்னா கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். ஓகே. கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ஏழரை சனி ஆரம்பிச்சதுலேருந்து வீட்டுக்கார் பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனையாகவே போகுது. தேவையில்லாத வீட்டுக்கார் சந்தேகப்படுறாரு, அல்லது தேவையில்லாமல் என் பொண்டாட்டி என்ன சந்தேகப்படுறாங்க, அல்லது 3வது நபர்களால் எங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவருடைய கஷ்டங்கள் எல்லாமும் கடவுள் அருளோடு மாறும். இல்லற வாழ்க்கையில் தம்பதியர்களுக்குள்ள அன்பும் அந்யோன்யமும் பற்றும் பாசமும் பெருகக்கூடிய காலமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது நடந்துச்சுன்னா இவர்களுக்கு சாதக பலன்களை அது பெற்றுத்தரும். ஓகே. அதே மாதிரி தந்தை வழி உறவுகளால் சொத்து பத்து ஏதாவது வரணும்னு சொன்னால் அது இவங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலமாக இருக்கும். மீனராசி ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்த ஒரு பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழையும் கடவுள் ஏற்படுத்தி தருவார். இந்த பீரியடில் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி வெளிநாட்டு யோகம், தூரதேச பிரயாணம், கடல் கடந்து வாணிபம் இது எல்லாமும் இவர்களுக்கு சாதக பலனை தரும். ஓகே. ஒட்டு மொத்தத்தில் சனியினுடைய வக்கரம் ஜென்ம சனியிலே வக்கரம் அடைகிறதுனாலையும் குருவினுடைய பலன் பரிபூர்ணமாக இப்போ இருக்கிறதுனாலையும் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள், குறிப்பாக இது 5 மாதன்றதை விட அடுத்து வரக்கூடிய 11 மாத காலம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இது ரொம்ப நல்லா பயன்படுத்தணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். இந்த காலத்தில் அவர்கள் தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களும் கடவுளர்களோடு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். சூப்பர். மீனத்துக்கு வந்து தொட்டதெல்லாம் துலங்க போகுது. ஸோ ஒரு ஆடட் அட்வான்டேஜாக வந்து 11 மாதத்துக்கு நீட்டிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா படாத பாடுபட்ட 4 வருஷம் ஸோ கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கலாமேன்னு 11 மாதம் நீட்டிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார், சூப்பர். ஸோ எந்த விஷயத்தில் வந்து மீனராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும்? 6வது இடத்துல கேது இருக்கிறதுனால அதீத சிந்தனையை அவர்கள் கொஞ்சம் தவிர்க்கணும். இல்லாத விஷயத்தை நினைச்சு உருவகப்படுத்தி மீனராசிக்காரர்கள் வருத்தப்பட வேணாம். வாழ்க்கை உங்களுக்காக இப்படி தான் நகரணுன்றது விதி. 7வது சனி கொஞ்சம் ரொம்ப தேவையில்லாத சிந்தனைகளை கொடுக்கும், தேவையில்லாத அழுத்தத்தை கொடுக்கும், தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கும். ஸோ அதிலிருந்துலாம் கொஞ்சம் மீண்டு வந்து லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் முன்னேறணுன்றதை மட்டும்தான் இவங்க பிரார்த்தனை பண்ணி வளரணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அப்போது தேவையில்லாத யோசனை, தேவையில்லாத சிந்தனைகளை தூக்கி போட்டுட்டு நம்ம லைஃபுக்கு என்ன தேவைன்றதை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அதே மாதிரி நல்ல காரியத்துக்கு 10 ரூபா செலவு பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி 3 வருஷமாக பாவம் கண்ணு முழிச்சு நீங்கள் கஷ்டப்பட்டு 10 ரூபா சேர்த்து வச்சுருந்தா கூட யோசிச்சு பாருங்களேன். எதுக்காக செலவு பண்ணீங்கன்னே தெரியாது. எதுக்கு ஓடணும், என்ன பண்ணணும், சம்பாரிச்சதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தா கூட ஒரு 2 பவுன் நகை எடுத்துருக்கலாமேன்னு தோணும், 2 இடம் வாங்கியிருக்கலான்னு தோணும். எல்லாம் விட்டுட்டு வருத்தப்பட்டாங்க கடந்த 3-4 வருஷமாகவே. இனிமேல் அப்படி வேணாம். ஒரு திட்டமிட்டு வாழ்க்கையில் எதை பண்ணணும்னு நினச்சி முடிவு பண்ணி போங்க. 12ஆம் இடத்து ராகு நிறைய விஷயங்களை என்டர்டெயின் பண்ணும். 100 ரூபா பண்ண வேண்டிய செலவு 1000 ரூபா பண்ண வைக்கும். 10 ரூபாயில் சாப்பிட வேண்டிய சாப்பாடை 100 ரூபாய்க்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் பக்குவமாக விரலுக்கேற்ற வீக்கமாக வாழ்ந்துட்டா போதும். 1000 ஆறுதலை சொன்னாலும் 7.5 சனி ஜென்ம சனியாக நடக்குது. ஜென்ம சனி நடக்கும் கால் உடலையும் மனதையும் பார்த்துக்கணும். ஏன்னா ஜென்மம் என்பது ஒரு மனுஷனுக்கு உடம்பு. சந்திரன் வந்து மனோகாரகன். சந்திரனோடு சனி தொடர்பு படும் பொழுது கண்டிப்பாக எண்ணத்தை, சிந்தனை, செயல்களை அது ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதில் கொஞ்சம் நம்ம இடம் கொடுக்காம, சிம்பிளாக சொல்லணும்னா உடம்பை பாதிக்கிறது, மனசை பாதிக்கிற செயல்கள் வேணாம். ஏதாவது தப்பான பழக்க வழக்கம் இருக்கா,
நிறுத்திப்போம். மனசு ஏதாவது எண்ணத்தை நோக்கி அலைப்பாயுதா? எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். நினைக்கிறதும் சரின்னு சொல்ல முடியாது. கடவுளோட லீலைகளில் சில உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அதீதமாக இருக்கும். தவறான விஷயத்தை நோக்கி மனம் தள்ளப்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் மட்டும் உங்கள் மனசாட்சிக்கு தப்புன்னு நினைக்கிற விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டா போதும். மற்ற விஷயங்கள்லாம் மீனத்துக்கு வெற்றி தான். ஓகே, சூப்பர். ஸோ மீன ராசி என்பவர்கள் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறந்ததாக இருக்கும்? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய வழிபாடு இவர்களுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ பக்கத்தில் சிவன் கோயில் எந்த கோவில் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ஜென்ம சனி நடக்கிறதுனால சனிக்கிழமை அன்னைக்கு அந்த சிவபெருமான் கோவில் போயிட்டு ஒரு 3 சுண்டல் மாதிரி படைச்சி உங்கள் கையால், அல்லது ஒரு சுண்டல் படைச்சி ஒரு 10 பேர்த்துக்கு உங்கள் கையால் அள்ளி கொடுத்தாலே போதும். ஏன்னா சனி என்பது கர்மக்காரகன் தான் சொல்லுவோம். ஸோ 7 சனியில் நம்மளுடைய கர்மங்கள் தொலைகிறதுக்கும் ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால உடலுக்கும் உயிருக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு தன்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பிரசாதத்தை ஒரு 10 பேர்த்துக்கு தானமாக கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஹோமுக்கு போயிட்டு சாப்பாடு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி சாலை ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு வேளை உணவு வாங்கி கொடுக்கறதன் அடிப்படையில் மனசார செய்யுங்க. இது சும்மா ஒரு ஜோசிகார் சொல்லிட்டாரேன்னு சொல்லி ஓடி போய் ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ ஒரு பார்சல் கொடுக்குறதோ கிடையாதுங்க. ஒரு சின்ன உதவியை செய்தாலும் ஆத்மார்த்தமாக மனமுருக, நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டால் நீங்கள் எப்படி உதவி பண்ணுவீங்களோ அந்த உணர்வை நீங்கள் அந்த உதவியின் மூலமாக செய்யும் பட்சத்தில் கடவுள் உங்களுடைய புண்ணிய கணக்கில் அதை சேர்ப்பார். 7 சனி நடக்கும் பொழுது பாவத்தினுடைய கணக்கால் நீங்கள் படக்கூடிய கஷ்டத்திலிருந்து இந்த புண்ணிய பலன்கள் உங்களை காப்பாற்றும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தானத்தையும் தர்மத்தையும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். சிவபெருமானுடைய வழிபாடை சனிக்கிழமையில போயிட்டு வழிபடுறது நல்லது. முடிஞ்சா சனி பிரதோஷ காலம் தொடர்ச்சியாக ஒரு 3 பிரதோஷம் போயிட்டு சிவனை கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை பார்ப்பீங்க. ஸோ இப்போ தர்மம் வந்து தலை காக்கும், தானம் வந்து தலைமுறையே காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மீனராசி என்பர்களுக்கான ஒரு யதார்த்தமான ஒரு அழகான பலன் சொல்லியிருக்கீங்க. ஸோ பிளான் பண்ணால் எதுவுமே சக்ஸஸ் தான் மீனராசி என்பர்களுக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இவ்வளவு நேரம் 12 ராசி என்பர்களுக்குமே வந்து சனி பகவான் வக்ரமானதுக்கப்புறமா என்ன மாதிரியான நன்மைகள் செய்வார், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் அவங்க வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி.